எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபா. இந்த வீக் நான் என்னோட ஹேருக்கு என்ன ஹேர் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீக் என்னோட ஹேருக்கு நான் என்ன ஹேர் கேர் டிப்ஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நானும் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ஹேர் கேராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஹேர் டிப்ஸும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். எப்படியாவது என்னோட முடியை வளர்த்துணுங்கிற ஒரு குறிக்கோளோட நானும் வீக்லி ஒவ்வொரு ஹேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு வீக்லி அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஹேருக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆயில் மசாஜ் பண்ண போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளோட ஹேரை ரெண்டாக பிரித்து நல்லா எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஹேர் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். நான் நல்லா எடுத்ததுக்கப்புறம் ரெகுலராக நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேனோ அந்த ஆயில் யூஸ் பண்ணி நான் ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன். என்னடா குளிச்சுட்டு மசாஜ் பண்ணுறாலே நினைக்காதீங்க. நான் 2 days ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த 2 daysமே என்னோடய ஹேரில் ஆயில் இருக்கும். அந்த 2 daysமே நான் என்னோடய ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5 minutes or 10 minutes அது நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். இதுவும் எனக்கு டிப்ஸாக தான் சொன்னாங்க. அதுதான் நானும் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்மளோட ஹேருக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது சயின்டிஃபிக் மூலமாக கூட ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி நம்மளோட ஹேருக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்டுங்கிற நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், ஹேர் ஃபால் கண்ட்ரோல். ஹேர் ஏன் கொட்டுது அப்படின்னா நம்ம பாடியில் ஹீட் இருந்தாலும் கொட்டும், இல்லைன்னா நம்ம ஸ்கேல்ப்பு க்ளீனாக இல்லாட்டி நமக்கு முடி கொட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கணும். செகண்டு, நம்மளோட பாடி ஹீட்டை போக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டால் தான் முடியும். செகண்ட் ஒன்று ஹேர் ரீக்ரோத். நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம வெறும் ஆயில் வச்சு சும்மா தேய்ச்சிட்டு போகாமல் நம்ம ஸ்கேல்ப்பை நம்ம கேர் பண்ணி நல்லா ஒரு 5 or 10 minutes அது நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த டைம் நமக்கு ஹேர் ரீக்ரோத் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு ஒன், ரிலாக்ஸேஷன். முக்கியமானது ரிலாக்ஸாக இருக்கிறது தான். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இதெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக இருந்தாவே நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். ஓவர் திங்க் பண்ணுறது, நைட் டைம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். நம்ம டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருந்தாவே நம்ம ஹேர் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும், நம்ம கரெக்டாக தூங்காமல் கரெக்டாக சாப்பிடாமல் இருந்தாவே நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்ம ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்கி எழுந்துறீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இருக்கிறப்ப அருமை தெரியாது, இல்லாதப்ப தான் புரியும்பாங்க. கண்டிப்பாக என் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. முடி இருக்கும்போது ஃப்ரீயாக விட்டுட்டேன், முடி இல்லாதப்ப தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடியை வளர்த்துடணுன்னு ஒவ்வொரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இது. நான் சொன்னதுலே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஆயில் மசாஜுங்கிறது ஒரு பெஸ்ட்டு திங். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கோம், நம்ம பாடி எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்கிறது நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக ஆயில் மசாஜ் எடுத்து ஆயில் பாத் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நமக்கு முடி முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.
உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் பார்ப்போம். ஸோ போக போக தான் தெரியும் நம்ம ஹேர் க்ரோத் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஹேர் வளருதா இல்லையாங்கிறத அப்புறமா பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பை.